வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. இல்லங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். போய் கொடுத்துட்டு வாங்க. காவேரி ஒரு நிமிஷம். பெரியவரே, அங்க மாயா ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பா, அவள டிஸ்டர்ப் பண்ணிடாத. கேக் எடுத்துட்டு போய் வச்சுட்டு வந்துரு. சரிங்க பெரியவரே. ஹாப்பி பர்த்டே வீணா. அப்புறம் வீணா, ஹாப்பியா? ரொம்ப சந்தோஷமா? உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதான் கொண்டு வந்தேன். அசோக், நீ கேக் சாப்பிடு. மாயா, என்னாச்சு உனக்கு? எதுக்காக இவ்ளோ கோவப்படுற? உங்களெல்லாம் என்ன சொல்றது? இதோட விபரீதம் தெரியாம இங்க இருந்து விளையாடிட்டு இருக்கீங்களா? மாயா, என்ன ஏன் அடிக்கிற? மாயா, மாயா, இதுக்கு மேல ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆமாண்டா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இத்தனை பேரும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இப்படி சிரிச்சுக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு கேக் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. என்ன மாயா, என்னாச்சு? இன்னும் என்ன ஆகணும்? இந்த பந்தனம் தன்னோட சக்தியை இழந்துருச்சு. என்ன சொல்ற மாயா? நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியவே புரியாது. பந்தனம் தன்னோட சக்தியை இழக்க என்ன காரணம்? ஏதோ ஒரு பெரிய சக்தி நான் உருவாக்குன பந்தனத்தை அழிச்சிடுச்சு. திரும்பவும் பந்தனத்தை உருவாக்கி அரண அமைச்சாதான் வீணாவை காப்பாத்த முடியும். எங்களை மன்னிச்சிரு மாயா. வீணா ஆசைப்பட்டா, பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுங்கன்னு ஆசையா கேட்டா, இதுல என்ன ஆயிட போகுதுன்னு நினைச்சதா நான் இதை அலோவ் பண்ணிட்டேன். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலும் இந்த தப்பு நடந்து போச்சு. நீ நீ என்ன பண்றனா, உடனே இந்த பந்தனத்தை அமைச்சிரு. என் மருமகளை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துரு. ப்ளீஸ் ப்ளீஸ். பந்தனத்தை அமைக்கிறது நொடியில பண்ற விஷயமா? மாயா, தப்பு பண்ணிட்டோம். ஏதாவது பண்ணு. எங்க மருமகளை எப்படியாவது காப்பாத்தி கொடு. ப்ளீஸ் மாயா. ஐயோ மாயா, மாயா, ப்ளீஸ் மாயா, மாயா, ப்ளீஸ் மாயா, ப்ளீஸ் மாயா, ப்ளீஸ் மாயா, காப்பாத்து மாயா, மாயா. வீணா, ஐயோ, என்ன பாத்துங்க? என்னாச்சு வீணா? என்னாச்சு? மாமா, மாமா, அது என்னது பாருங்க மாமா. மாமா, புலி, புலி. ஏய், என்னாச்சு?
ஐயோ என்ன காப்பாத்துங்க வீணா உனக்கு வீணா, என்னாச்சு? ஐயோ எனக்கு பயமா இருக்கு வீணா ஒண்ணு இல்ல வீணா. ஐயோ என்னாச்சு என்னன்னு தெரியல மாமா எதுவுமே இல்லையே என்ன காப்பாத்துங்க வீணா ஐயோ வராத சித்தியே மாமா ஐயோ ஏய், வீணா, வீணா நில்லு, வீணா. மாமா தேடி என்னாச்சு? மாமா ஏய், எங்க போற? ஐயோ வீணா. வீணா எதுக்காக நீ இப்படி ஓடுற என்னன்னு சொன்னா தானே தெரியும் ஐயோ என்ன ஆச்சு நீ பாருங்க ஏன்டி இப்படி ஓடிட்டு இருக்க வீணா, என்னாச்சு உனக்கு? ஏன்டி எதை பார்த்துட்டு பயந்து ஓடுற எங்க கண்ணுக்கு ஒண்ணும் தெரியலையேடி வீணா அங்க எதுவுமே இல்லையே. என்னாச்சு? வீணா, சொல்லு வீணா, என்னாச்சு? மாயா, என்ன நடக்குது இங்க? வீணா ஏன் இப்படி பண்றா? எனக்கு என்னன்னு தெரியல. உங்க அவசர புத்தியால எல்லாத்தையும் கலைச்சு போட்டுட்டீங்க. ஷோ, இப்ப வந்து என்கிட்ட என்னன்னு கேக்குறீங்களா? எல்லாமே சக்தியை மீறி போயிடுச்சு. ஏதாவது பண்ணு மாயா. வீணா. கிட்ட வருது வீணா, நில்லு. வீணா, போகாத. வீணா, வாடா. வீணா, இங்க வா வீணா. வீணா, எங்க போற வீணா? வீணா. நில்லு வீணா. போகாத, நில்லு. அசோக், அத சாப்பிடாதீங்க. ஷோ, இது என்ன இடம்? எங்க வந்திருக்கேன்? வீணா எதை பார்த்து பயந்து ஓடுறான்னு எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லு. காப்பாத்துங்க யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க ஐயோ வீணா, நில்லு வீணா. நில்லு வீணா. வீணா ஓடாத வீணா, நில்லு. சொன்னா கேளு. வீணா வீணா, சொன்னா கேளு வீணா, நில்லு. சீக்கிரம் வீணா, வாங்க போகாத, நில்லு. வீணா வீணா காப்பாத்துங்க யாராவது என்னை காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க அண்ணி, யாராவது இருக்கீங்களா காப்பாத்துங்க வீணா, 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 நில்லு. எங்க ஓடுற? வீணா. வீணா. பெரியப்பா, அன்னைக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி ஓடுறாங்க? ஏய், எதுவும் சொல்ற நிலைமையில இல்லடா. முதல்ல அவளை புடிடா. வாடா. வா அசோக். வீணா. வீணா வீணா, வீணா, நில்லு வீணா. வீணா, நில்லு. யாராவது என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க வீணா. எங்க போயிட்டா சித்தப்பா, இங்க எங்கேயுமே காணோம் சித்தப்பா. டேய் எங்கடா அசோக்? எங்க போற? எங்க போயிட்டாவ வீணா. 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 வீணா பெரியப்பா, பெரியப்பா, வீணா ஐயோ வீணா அண்ணி.
அண்ணே வீணா வாங்க போலாம். பெரியப்பா நாங்க போய் பார்த்துட்டு வரோம், நீங்க இங்கே இருங்க. அண்ணா, சீக்கிரம் வாங்க. வாங்க போங்க. சீக்கிரம் போங்க. ஐயோ எங்க போனான்னு தெரியலையே. வீணா 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 எங்க போன? வீணா, எங்கடி இருக்க? அசோக் ஐயோ வந்துட்டாங்க. அசோக் என்னாச்சு? 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 வீணா இருந்தாளா? அங்க ஒண்ணும் இல்ல பெரியப்பா, ஃபுல்லா தேடி பார்த்துட்டோம். கிடைக்கலையா? ஐயோ ஷோ, கடவுளே, இவரே என்னாச்சு தெரியலையே. காண என்னடி? எங்க போனான்னு தெரியலையே. வீணா ஒருவேளை வீணாக்கு பைத்தியம் பிடிச்சி எங்கேயாவது போயிட்டாளா? ஆமா அவளே, அவளுக்கு பைத்தியம் பிடிக்க வச்சுட்டேன். அவளை மட்டுமா, அந்த மாயாவையும் தான் பைத்தியம் பிடிக்க வச்சிருக்கேன். அவ கட்டின பந்தனத்தை நான் அனுப்பின ஆயுதத்தினால சிதைக்கவே முடியல. ஆனா இங்க தானே இருந்துச்சு, எங்க போயிருக்கோம்? இதைத்தானே தேடுறீங்க? இதைத்தானே தேடுறீங்க? ஆமாமா, இதை தான் தேடுறேன். தேங்க்ஸ். நில்லுங்க. இத மறந்துட்டீங்களே. ஆமல்ல, இதை மறந்துட்டேன். தேங்க்யூ. வரேன். நில்லுங்க. நாங்களும் வர வேண்டாமா? அது வீணா வந்ததும் அவ பிறந்த நாள இங்கேயும் ஒரு தடவை கொண்டாடுவோம். அப்ப பார்க்கலாம். ஓகே, பை. திரும்பி வந்தாதானே அர்ஜுன், நீ கொண்டு போற கேக்கும் பாப்பர்ஸும் அவளை திரும்ப வர விடாம பண்ணும். வீணா, இதோட உன் ஆட்டம் முடிஞ்சது. ஐயோ என்ன விட்டு. தாயே, தாயே என்னை காப்பாத்து. தாயே என்னை காப்பாத்து. ஐயோ என்ன விட்டு, என்ன விட்டு. உனக்கு என்று கேட்கிறேன், என்ன விட்டு.
ஏய், கனக துர்கா அம்மனா நானேதான். கனக துர்காவும் நான் தான், கால ராத்திரிகாவும் நான் தான், அந்த கனகாவும் நான் தான். கனகா கனகா நீயா? நீ செஞ்ச பாவங்கள் ஒன்னா ரெண்டா? துர்காவும் உன்ன மாதிரியே ஜமீனுக்கு வாழ வந்தவதான். ஆனா அவளை நீ ஒரு வேலைக்காரி மாதிரி எப்படி எல்லாம் அவமானப்படுத்தின, எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தின. துர்காவுக்கும் அசோக்குக்கும் முதலிரவு ஏற்பாடு பண்ணிட்டு அவங்கள பிரிச்சு காட்டுக்குள்ள ஓட விட்டு தலையில அடிச்சு அவளை கல்லுல கட்டி குளத்துல தூக்கி போட்டு எவ்வளவு கொடுமை பண்ணீங்க. முன் ஜென்மத்துல நீ செஞ்ச பாவங்களை கழுவதான் இந்த பிறவி எடுத்து வந்திருக்க. ஆனா இந்த ஜென்மத்திலையும் நீ திருந்தாம உன் கெட்ட புத்தியால எவ்வளவோ பாவங்களை செஞ்ச. நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் உனக்கு கிடைக்கிற தண்டனை மரணம். அடுத்த ஜென்மத்திலேயாவது நல்லவளா வாழப்பாரு. வேண்டாம், என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, என்ன கொன்னுடாத, என்ன விட்டுரு. வேண்டாம், என்ன விட்டுரு, வேண்டாம். என்ன விட்டுரு. வேண்டாம், விட்டுரு. என்ன விட்டுரு. நேத்து ராத்திரி அந்த காட்டுக்குள்ள பித்த புடிச்ச மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஓடினான். அவள அப்படி என்ன துரத்துச்சுன்னு தெரியலையேங்க. எவ்வளவு சந்தோஷமா அவ பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணா. அகிலா சொன்ன மாதிரி என்ன ஆச்சுன்னே தெரியல, இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஏதோ அவளை இழுத்துட்டு போற மாதிரி எங்கேயோ காணாம போயிட்டா. அது என்னவா இருக்கும்? வீணாவுக்கு என்னாச்சு? அவ எங்க? எதுவுமே தெரியலையே. ஏமாயா, உன் கண்ணுக்கு கூடவா அங்க என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியலையா? தெரியல. அதுக்கு காரணம் நீங்க எல்லாரும் தான். வீணாவோட உயிரை காப்பாத்துறது முக்கியமா இல்ல அவளோட பிறந்த நாளை கொண்டாடுறது முக்கியமா? நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நிலைமைய புரிஞ்சுக்காம நீங்க எல்லாருமா சேர்ந்து ஏதோ செய்ய போய் இப்போ வீணாவுக்கு என்ன ஆச்சுனே தெரியல. மாயா, உன்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி வீணாக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? நீங்க கேட்டுதான் நான் அதை செய்யணுமா? ஏன் கண்ணுக்கே தெரியாத அந்த சக்தி வீணாவை துரத்திட்டு போச்சுன்னா அது என்ன சக்தின்னு கண்டுபிடிக்கவும் நான் ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். என்ன செய்யலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா, வீணா நீ கடை பக்கம் வந்திருந்தாங்களா? இல்ல இல்ல, சும்மா தான் கேட்டேன். நான் அப்புறம் கால் பண்றேன். ஓகே. அண்ணி எங்க போயிருப்பாங்க? என்ன ஆச்சு?
நந்தினி மேடம் கூப்பிடுறாங்க. ஹலோ மேடம், சொல்லுங்க மேடம். அசோக், வீணா இறந்துட்டாங்க. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா அசோக், ஷி இஸ் நோ மோர். மேடம், நிஜமாவா சொல்றீங்க? வீணா நீ இறந்துட்டாங்களா? அண்ணி, பெரியப்பா, ஐயோ வீணா! அம்மா இருங்கம்மா. அசோக், அம்மா, வீணா வேணாம்மா. பாருடா. ஐயோ வீணா பாருடா. ஐயோ ஐயோ, நீங்க இப்படி பண்ணிட்டாங்க. ஐயோ ஐயோ போயிட்டாங்க. வீணா, ஐயோ, வீணா, காவேரி, எந்திரிம்மா. காவேரி எழுந்திருக்காங்க பாருங்க. வீணா, வீணா, ஐயோ வீணா, என்னடி கொடுமை இது? உனக்காக இப்படி ஒரு நிலைமை. உன்னை எப்படியாவது காப்பாத்தணும்னு நாங்க எல்லாரும் போராட்டமே. ஏன்டி இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.